நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மேம், பட்ஜெட்ல வந்து தமிழகம் தமிழ்நாடு குறித்து எந்த வார்த்தையுமே இல்ல. ஓவர் வந்து திருக்குறளோ இல்ல புறநானூறோ பத்தி கூட அவங்க எதுவுமே பேசல. அது குறித்து உங்களோட கருத்து என்ன மேம்? இந்த பட்ஜெட் வந்து நாட்டு முழுமைக்கான பட்ஜெட். இது மாநிலங்களுக்காக தனித்தனியா அப்படிங்கறதுல வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியா எடுக்கணும்னு இல்லை. இப்ப வந்து குறிப்பா முத்ரா திட்டம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்ரா திட்டத்துல அதிகமான பயனாளிகள் இருப்பதே தமிழ்நாட்டுலதான். அதனால எல்லா திட்டங்களையும் பலன் வந்து பெறுவது அப்படின்னு தமிழகங்க போது குறிப்பிடலைங்கிறதுல என்ன அரசியல் இருக்கு? ஒட்டுமொத்த மக்களுக்கான பட்ஜெட் தான். என்னென்ன துறைகள் வந்து தமிழகம் சிறப்பா இருக்குதோ அந்த துறைகளுக்கு எல்லாமே அதிகமான பலன் எடுக்க போறோம். குறிப்பா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமான பலன் தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்க போகுது. உள்கட்டமைப்பு டெவலப்டு ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டிஸ் இருக்கிறது நம்ம கிட்ட தான். இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருக்கிறது நாம தான். அதனால நம்மளுக்கு தான் அதிகமான பிரயோஜனம் வரப்போகுது. முத்ரா திட்டத்துல வந்து தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் மேம் பயன்பெறுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டா? தமிழ்நாட்டுல எனக்கு நம்பர்கள் சரியா ஞாபகம் இல்லம்மா. ஆனா முத்ரா திட்டத்தில் அதிகமான பயனாளிகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல. ஓகே மேம். தென் பட்ஜெட்ல வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதுல நீங்க நினைக்கிறீங்களா மேம்? நான் தான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியா சொல்லணும்னு இல்ல. இருக்கிற திட்டங்கள்ல வந்து ஏற்கனவே ரன் பண்ற திட்டங்கள்ல இன்னுமே அதிகமாக அதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. குறிப்பாக ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டும் திட்டம். இதுல வந்து பலன் எடுத்துக்க போறது நாமளா தான் இருக்க போறோம். இன்னொன்னு, உங்களோட சொந்த தொகுதி கோவை, அங்க வந்து அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லுவோம். அங்க கூட ஒரு அதாவது இந்த முத்ரா இதை தவிர ஒரு திட்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான். ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து குறிப்பா கோயம்புத்தூருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டார் தொழில், கிரைண்டர் தொழில், இதுக்கு எல்லாமே எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிஸ் மூலமா வந்து நிறைய திட்டங்கள் இங்க அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஆன்கோயிங் திட்டங்கள். ரொம்ப முக்கியமா ராணுவ தளவாட காரிடார். அதுல வந்து அவங்க டிஃபென்ஸ்ல இருக்கும் போதே 20 கோடி கொடுத்து முதல் முறையா ராணுவ பொருட்கள், அதாவது உற்பத்தி பண்ற அந்த தளவாடங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு சென்டரா கோயம்புத்தூர் மாறிட்டு இருக்கு. இவை இல்லாமல் நீங்க வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி, பிளைட் கனெக்டிவிட்டி, ரோட்ஸுக்காக கொடுத்த பணம் இதெல்லாமே எங்களோட ஏரியாவில் அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நீங்க கோயம்புத்தூருங்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் முன்னாடி ஜான்வரியில இங்க வந்து 1500 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் கடன் உதவி கொடுத்துட்டு போனாங்க. ஓகே ஓகே. தென் மேம், அந்த இப்ப பீகாருக்கு, ஆந்திரா, சிக்கிம் இந்த மாநிலத்துக்கெல்லாம் வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே இந்த தடவை ஒதுக்கலையே மேம். வெள்ள நிவாரண நிதிங்கிறது பட்ஜெட்ல ஒதுக்குறது இல்லம்மா. அது வந்து குறிப்பாக அந்த நகர்ப்புறம் அப்படிங்கறதுல மத்த டெவலப்மெண்டோட சேர்ந்து வருது. நீங்க வெள்ள நிவாரணம் அப்படின்னு வந்தாலே நிவாரணம் பட்ஜெட்ல வராது. நிவாரணத்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அதுக்குன்னு தனியான ஒரு அமைப்பு இருக்கு. இது மூலமா கொடுக்கறதா. இந்த பேரிடர் நிதி இது எல்லாமே சேர்ந்துதான் 15,000 கோடி 26,000 கோடி நீங்க வந்து அதை மத்ததோட சேர்த்து கிளப் பண்ணி தருவாங்களே தவிர இந்த மாதிரி வெள்ள நிவாரணம்ங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டோட கிளைம் இருக்குது, அதுக்கான தனியா ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ப்ராசஸ் அது தனியா போயிட்டு தான் இருக்கு. ஓகே. லாஸ்ட் क्वेश्चन மேம், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிறைய நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏதாவது ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு ஒதுக்கீடா மேம் இது? ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே வந்து ஒரு சில மாநிலங்கள் அவங்களோட தேவைக்கேற்ப கொடுக்கறது அப்படிங்கறதா பழக்கம். அதுதான் வந்து வழக்கமா எல்லா கவர்மெண்ட்டும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அதனால என்ன வந்து அவங்களோட நீடு இருக்கோ அந்த மத்திய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நீடு பத்தி எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து பேசியிருக்காங்க. அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை காரணங்கள் இருக்கும். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.